செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி காப்பி பண்ணி இந்த டவுன் இறக்கி வைக்கியா இப்போ இது கீழே கொண்டு வந்து இதுவாக அப்போ எது மெயினாக தேவை இது ரெண்டு மட்டும் மெயினாக சொல்லியிருக்காங்க சீப்பாக போட்டு ஏன்னா கீழே இருக்காங்க இது எல்லாம் இதை வந்து ஈஸியாக எனக்கு இப்போ இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் வருதோ அதே டிஸ்டன்ஸ் தான் எனக்கு இங்கே இது மெயின்டைன் ஆகும் இதோட காப்பி தான் எனக்கு கீழே வரும் ஓகேவா அப்போ இது வந்து நான் கீழே வைக்கும் போது இந்த ரெஃபரன்ஸில் எனக்கு கரெக்டாக எப்படி வரும் அப்போ எனக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வரைஞ்சதில் இதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்ட்டை நான் உட்கார வைக்கிறேன் அப்போ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்ட்டை உட்கார வச்சிட்டோன்னா எனக்கு கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகிடும் ஓகேவா இப்போ ஆல்ரெடி ஒரு காப்பி இருக்குல்ல இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து வந்துடல அந்த லைனை கையோட டெலிட் பண்ணிடணும் இதே தான் மேலேயும் கொண்டு வரும் இப்போ மேலே எனக்கு எத்தனை வருது 1 2 வருதா அப்போ இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ ஃபைனலாக இது ஏதாச்சும் இது இல்லைன்னா இது ஏதாச்சும் செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்டை உட்கார வைக்கணும் இல்லைன்னா நவுத்தி வச்சுக்காங்க ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துட்டு கண்ட்ரோல் வந்து கையெடுத்துட்டு இப்போ கரெக்டாக உட்கார வச்சு கரெக்டாக வந்துருச்சா இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு தெரியும் இதான் டூப்ளிகேட் எடுத்து அந்த லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக